முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். தற்போதைய நிலவரப்படி நாம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்று மதியம் தொடங்கிய மழைப்பொழிவு தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்துடைய பல்வேறு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டங்களுடைய பல்வேறு இடங்களிலும், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், மதுரை மாவட்டத்திலும், இன்னும் பல்வேறு திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை தொடங்கி தற்போது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையும் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் இருக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். நமது முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற 6 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்று இரவு நேரங்களில் தென் தமிழகத்தில் தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், மதுரை, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வரும் மணி நேரங்களில் மிக கனமழையும், திருச்சி மாவட்டத்தில் சற்று மிக அதீத கனமழை, அதாவது ஒரு இரு இடங்களில் திருச்சியை ஒட்டி திண்டுக்கலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதே போன்று வருகின்ற மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கரூர், ஈரோடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மதுரையுடைய வடக்கு பகுதிகள், வருகின்ற மணி நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள், அதே போன்று இன்னும் பல்வேறு இடங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர் மற்றும் சேலம், ஈரோடு, மயிலாடுதுறை அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி சின்ன சேலம் பகுதிகள், பரவலாக இந்த வட மத்திய உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக இரவு 8 மணிக்கு மேலே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மழை என்பது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இன்று இரவு வரக்கூடிய மணி நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்திலும் இன்று இரவு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மேட்டூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள், சேலம் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு, நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள், முசிறி, கரூர், துறையூர் பகுதிகள், அதே போன்று பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், திட்டக்குடி பகுதிகளில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலும் நெய்வேலி அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் இன்று இரவு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய இடங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பகோணம், நாகப்பட்டினம், காரைக்கால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் இனி வரக்கூடிய மணி நேரங்கள் மழை எதிர்பார்க்கலாம். அதில் நெய்வேலியோட ஒட்டி இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை பகுதிகளிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்கள் மழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆரணி சுற்றுவட்டார பகுதியிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களும் பரவலாக மழை என்பது எதிர்பார்க்கலாம். மேலும் காஞ்சிபுரத்துடைய சுற்றுவட்டார பகுதியில் ஆரணி, அரக்கோணம் பகுதிகளிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது. சித்தூர் பகுதி, வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை பகுதி, அதே மாதிரி சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு வரக்கூடிய இன்று இரவு நள்ளிரவுல 11 மணிக்கு பிறகு இந்த சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கி பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், மத்திய உள் மாவட்ட பகுதிகளில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பதிவாக இருக்கிறது. ஏற்கனவே தற்போது தென் மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இன்று இரவு 8 மணி வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. வளிமண்டல போக்கை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி உருவாகிறதுக்கான சாதகமான நிலை தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த சுழற்சியானது முழுவதுமாக உருவாகுவதற்கு கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னதன் அடிப்படையில் இன்னும் 24 மணி நேரத்திலிருந்து குறைந்தபட்சம் 35 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். தற்போது வரைக்கும் தமிழ்நாட்டு முழுவதுமே ஒரு நல்ல காற்று குவிதல் நிலவி வருகிறது. மேலும் இந்த சுழற்சியை பொறுத்தவரையில் நாளைய தினம் கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது. அதாவது கிழக்கு வங்கக்கடலில் தமிழ்நாட்டிலிருந்து சுமார் ஒரு 330 450 கிலோமீட்டர் தொலைவில் அல்லது ஒரு சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் அந்த சுழற்சியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த சுழற்சியானது நாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போலவே 4ஆம் தேதியில் தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வந்து 5ஆம் தேதி தமிழக கிழக்கு கடலோர பகுதிகளிலும் டெல்டா மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளிலும் நிலவக்கூடும். 6ஆம் தேதியானது தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த சுழற்சியானது நிலவி தென் மாவட்ட பகுதிகள் வழியாக நிலவக்கூடும். 7ஆம் தேதி தென் மாவட்டங்கள் டெல்டா வழியாக இது மத்திய மாவட்டங்களில் உள்நுழைய தொடங்கும். பிறகு தென் மாவட்டங்களில் முழுவதுமாக 7ஆம் தேதி நிலவ இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் கிழக்கு வங்கக்கடலில் தென் மாவட்டத்துடைய மன்னார் வளைகுடா பகுதியில் 7ஆம் தேதி இரவு நிலவ இருக்கிறது. 8ஆம் தேதி மன்னார் வளைகுடா தென் தமிழகம் வழியாக மத்திய மாவட்டங்கள் வழியாக உள் தமிழகம் வழியாக இது அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிறது. இது 8ஆம் தேதி முழுவதுமாக கரையை கடப்பதற்கு இந்த சுழற்சியானது கிட்டத்தட்ட இரவு 11 மணி வரை தேவைப்படுகிறது. அதிகாலை 2 மணிக்கு
தமிழ்நாட்டை விட்டு முற்றிலுமாக இது விலகி கர்நாடகாவை நோக்கி நகர்கிறது. கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பதிவாகக்கூடும். இதுல எல்லா இடங்களிலுமே கனமுதல் மிக கனமழை இருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பருவமழை போன்ற ஒரு காலநிலை தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடங்கள்ல காற்றற்ற வெள்ளங்கள் ஏற்படும், நிறைய இடங்களில் மிக கனமழை பதிவாகும், நிறைய இடங்கள் அதிகப்படியான சென்டிமீட்டர் பதிவாகும். இன்று இரவுல திருச்சி, மதுரை இடைப்பட்ட பகுதிகளிலும், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், வட மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்கு மேல வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் அடுத்து வருகின்ற 6 மணி நேரத்தில் பரவலாக மழை. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், மத்திய உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் நல்ல மழைப்பொழிவு காணப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலோடு. சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.